Hello, friends. This is Padma from Padma's Home Stories. I hope you're all doing good. And இன்னைக்கு என்ன நம்ம கிச்சன் ரொட்டீன் அண்ட் என்ன சமையல்ங்கிறது பார்க்கலாம். சின்ன வெங்காயம் முள்ளங்கி போட்டு அரைச்சி விட்ட சாம்பார் பருப்பு போட்டு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கேபேஜ் தோரை இதுதான் இன்றைக்கி மெனு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மீதி இருந்த தோசை மாவில் ராகி பவுடர் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வெங்காயத்தை அரைச்சி சேர்த்தின்ட்டு தோசை அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இதே சாம்பார் தான். சாம்பாருக்கு சின்ன வெங்காயத்தை சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு தோல் எடுத்து வச்சுட்டேன். அப்படி பண்ணுறப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துவிடும். அப்புறமா இது முள்ளங்கியும் நறுக்கி வச்சுட்டாச்சு ஸ்லைஸாக. சுடு தண்ணியில் புளி ஊற வச்சுட்டுருக்கேன். பருப்பு வேக வச்சுட்டு அரைச்சி விட்ட சாம்பாருக்கு என்னெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் எடுத்து வச்சுட்டாச்சு. ஃபஸ்ட்டு எண்ணெயில் கொஞ்சமாக வெந்தயம், கடலைப்பருப்பு, கட்டைப்பெருங்காயம் அதை ஃபஸ்ட்டு போட்டோன்னா அது கொஞ்சம் சுவக்க தொடங்கினதுமே ஆஃப் பண்ணிவிட்டு தனியா மிளகா வத்தல் வேண்ட அளவு சேர்த்தின்ட்டு நல்லா வதக்கி கொடுக்கறது. அந்த சூட்லேயே வரந்தோடும் கருகாப்பிலையே போடுறது. கருகாப்பிலை கலர் மாறினது அது கூட தேங்காயை சேர்த்திட்டு அப்படியே விட்டு விடுறது. ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுனாக்கா சூப்பராக சாம்பார் மசாலா ரெடி. இப்போ வெங்காயத்தை வதக்கி வச்சுக்கிறது. புளியை கரைச்சி உப்பு மஞ்சப்பொடி போட்டு அதில் முள்ளங்கியை ஃபஸ்ட்டு பாதி வேக விட்டதுக்கு அப்புறமா வெங்காயத்தை சேர்த்திக்கிறது. மீன்வயல் இங்கே தோசைக்கு மிக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு 2 ஆப்பை ராகி மாவை மீதி இருக்கிற தோசை மாவு கூட கரைச்சிக்கிறது. ஒரு சின்ன வெங்காயத்தையும் அரைச்சி சேர்த்திட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்தி தோசை வாத்துன்னு இருக்கிறப்போ அந்த பக்கம் சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா வெந்தாச்சு. முள்ளங்கியும் வெங்காயம் வெந்தாச்சு. அது கூட ஜஸ்ட்டு பருப்பை சேர்த்திட்டு அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்தி ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணுறது. நம்மளோட சாம்பார் ரெடி. இது 2 பார்ட்டாக எடுத்து வச்சுட்டு தோசைக்கு டாப்பிங் ஒன்லி கொத்தமல்லி போடுறது, அப்புறம் சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கிறதுக்கு பொரிச்சு கொட்டுறது. சாம்பார் கமன்னு சூப்பராக இருக்குது. இப்போ கேபேஜ் தோரனுக்கு கட் பண்ணுறது. கேபேஜ் நடக்கிறப்ப எப்போவுமே இந்த சென்டரில் இருக்கிற அந்த தண்டை எடுத்துட்டு விடணும். ஃப்ரண்ட்டில் இருக்கிற தண்டையும் அப்புறம் அந்த இலைக்கு நடுவில் இருக்குது பாருங்க, அந்த தண்டையும் எடுத்துட்டு அப்புறமா லீனியராக கட் பண்ணிவிட்டு க்ராஸாக கட் பண்ணிட்டு சொன்னாக்கா நமக்கு ஒன்லி லீவ்ஸு கிடைக்கும். மேலே 3-4 லேயரில் தான் அந்த தண்டு இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே தண்டு இருக்காது. ஸோ இந்த சைட் பை சைடு இப்படி பார்த்துட்டு போயிட்டு கட் பண்ணி தண்டை எடுத்துகிட்டு சென்டரில் இருக்கிற தண்டையும் எடுத்துகிட்டு கட் பண்ணினோம் சொன்னாக்கா சூப்பராக நமக்கு சாஃப்ட் ஒன்லி லீஃப் கிடைக்கும். அதை வச்சு பொரிச்சு கொட்டி பண்ணறப்போ அதோட டேஸ்ட்டே தனி தான். இப்படி லீஃபை லேயராக எடுத்துட்டு அலம்பிட்டு கட் பண்ணுறது த பெஸ்ட் வே. ஏன்னா நமக்கு விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகாது. அது டைம் இருந்ததுனாக்கா அப்படி பண்ணுறது நல்லது. நான் இன்றைக்கி சில நாளைக்கு அப்படி பண்ணுவேன், இன்றைக்கி அப்படி பண்ணலை. ஜஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் தண்ணியில் அலம்பி எடுத்துட்டுருக்கேன். நல்லா தண்ணியை வடித்து அலம்பி எடுத்துட்டு பொரிச்சு கொட்டி போட்டு அதோடு தண்ணியிலேயே இளக்கி வேக விட்டுட்டு எடுக்கிறது. ஃபஸ்ட்டு பொரிச்சு கொட்டி போட்டுட்டு உப்பு போடலை, மிக்ஸ் பண்ணி கொடுத்து நல்லா டைட்டாக வச்சுட்டு வேக விட்டேன். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ரவுண்டில் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு வாட்டி கூட வேக விட்டுட்டு 3rd டைம் கருகாப்பிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு டைட்டாக வச்சேன். அதோட தண்ணியிலேயே அது நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு இன்றைக்கி மூடியே போடலை, நான் மூடி போடாமையே பண்ணி எடுத்துவிட்டேன். ரொம்ப டெண்டராக இருந்தது கேபேஜ், சீக்கிரமாக கொடுத்து நல்லா வந்திருக்கு தோரன். பெருங்காயம் சில பேர் போடுங்க. நான் மஞ்சப்பொடி போடுறதில்ல, வெறும் உப்பு போட்டு தான் நான் பண்ணியிருக்கேன். அப்புறமா தேங்காய், பச்சை மிளகாய் அது நல்லா சதைச்சிட்டு அரைச்சி அது கூட மிக்ஸ் பண்ணினேனாக்கா நம்மளோட கேபேஜ் தோரன் ரெடி. கேபேஜை நான் சொன்ன மாதிரி நறுக்கி பண்ணி பாருங்கோ, அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். அதுபோல் சாம்பார் மசாலாவும் நான் வறுக்கிற மாதிரியே அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கோ, சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் மனமும். இந்த வீடியோ இதோட முடியறது. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். See you again with another useful interesting video. Meanwhile, subscribe and encourage me. Thank you.